பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் காலை 3 ஆராதனை இருக்குது. இந்த 3 6 o'clock 8 o'clock 10 o'clock. அது மாத்திரமல்ல, ஈவினிங் 4:45க்கு ஷைனிங் ஸ்டார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு தருணம். ஸோ ஏன்னா வருஷத்தோட ஆரம்பத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, அந்த நியூ கிளாஸ்க்கு போக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற ஜெபம் அது. அதனால் எல்லாரும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்க. எல்லா பிள்ளைகளோட தலையில் எண்ணெய் வைத்து அநேகர் ஜெபிப்பாங்க, நானும் ஜெபிப்பேன். எல்லோரும் சேர்ந்து ஜெபிச்சு அந்த பிள்ளைகளை அந்த புது அகாடமிக்குள்ளார அவங்கள பிள்ளைகளை ஜெபத்தோடு நம்ம அனுப்புவோம். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4:45லேருந்து 6:30க்குள்ளார அது முடியும். ஸோ சீக்கிரமாக நீங்கள் 4:45க்கெல்லாம் வந்துடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறந்துடாதீங்க, எல்லோரும் வரலாம். எந்த சபை பாகுபாடு இன்றி எல்லோரும் அழைக்கிறோம். அனுமதி இலவசம். எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. ஸோ இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 24வது வசனம். சாம்ஸ் 22:24. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் எப்படி எண்ணலையா? அவர் அற்பமாக எண்ணலை. நிறைய டைம் நம்ம வந்து உபத்திரப்படும் போது மற்ற பேர் உலகம் வந்து நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கும். சரியா? ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. அவனுக்கு வேணும் அப்படின்னுவாங்க, அப்படி கஷ்டப்படட்டும்னு வாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அதை வந்து அற்பமாக எண்ணலை. அது மாத்திரமல்ல, அவரோட முகத்தை நமக்கு மறைக்கலையாம். ஸோ அவர் பண்ணி பாருங்கள், அப்போ நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த டைமில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்டு அருளினார். ஸோ உபத்திரவத்தில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிற விண்ணப்பத்தை கேட்கவே மாட்டாங்க. அது உலகம் கேட்காது, காது கேட்காத மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும்போது தான் ஜனங்கள் வருவார்கள். ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது நிற்கிறது பெரிய விஷயம், ஒரு சிலராக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த டைமில் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். அதனால் இன்றைக்கி நீ என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், மன வேதனையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்க்கிறார், உன் ஜெபத்தை கேட்கிறார். அது தைரியமாக இருங்க. நம்மளை ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால்வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக உபத்திரவத்தின் பாதையில் உங்களுடைய பிள்ளைகள் போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேலை இல்லாத ஒரு காரியங்கள், அன்றைக்கு எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயங்கள், கடன் பிரச்சனைகள், அன்றைக்கு தாவே குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகள், இதெல்லாம் ஒரு பெரிய உபத்திரவத்தில் அன்றைய அந்த பிள்ளைகள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அது எதுவுமே அற்பமாக எண்ணாமல் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு அந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவை ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற படிக்கிற பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அந்த விசேஷமாக கத்த வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. அங்கே வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், குடும்பமாக தனியாக இருக்கிற எல்லா பிள்ளைகளை ஆண்டவர் கத்த எந்த ஒரு சேதம் இல்லாமல் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரால் பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இன்றைக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஜெயத்தை கொடுங்க. எல்லா ரவுண்ட்ஸில் அவங்க பாஸ் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவர் நல்ல ஒரு கம்பெனியில் அவர்கள் உட்கார உதவி செய்யுங்க. இப்பொழுது வழிகளை திறங்க ஆண்டவரே. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்றைய விசேஷமாய் கத்தாவே சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. அன்றைய இந்த நாட்களில் கத்த எந்த ஒரு தடை வராதபடி எல்லாரும் பார்க்கத்தக்கதை உதவி செய்யுங்க. அன்றைய கத்தாவை நீரே கூட அதை வழிநடத்துங்க. அந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. அன்றைய இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அந்த கிச்சனில் வேலை செய்யும்போது நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. குறைவில்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு அதை நடத்துங்கப்பா. இதனால் யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது ஆண்டவரை. எல்லா வீட்டில் ஆகாரம் நிறைவாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. வெளியில் போகலும் மருத்துவ ஆண்டவரை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகமான பிரயாணத்தை காண செய்யுங்கப்பா. எந்த ஒரு சேதம் வரக்கூடாது ஆண்டவரே. தாவே நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆண்டவரே தாவே ஆபத்து வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரே கொடுத்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நன்மையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே திருச்சபை காரியத்துக்காக சோதரிக்கிறோம். 21ஆம் தேதி ஆண்டவரே இந்த ஆரம்ப ஜெபத்தை ஆண்டவரே அந்த சபையோட தாவே அந்த ஃபவுண்டேஷனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆசீர்வதிங்க. அந்த மீதி தேவை 1,80,00,000 ரூபாய் நீங்கள் சந்திங்கப்பா. எப்படியா இல்லை ஜனங்கள் எல்லாருக்கும் தாராளமாக கொடுக்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. இதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தை நன்மையை முடிசூட்டுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தர் கூட இருக்கிறார். 21ஆம் தேதி 21st அன்னைக்கு அந்த ஃபவுண்டேஷன் போடுவதற்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை வச்சுருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் அந்த நாளில் ஜெபியுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அதனுடைய தேவைகள் அந்த நாளில் கிட்டத்தட்ட 1,80,00,000 ரூபீஸ் தேவை. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்றால் ஒரு ஆலயம் கட்டணுன்ற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குன்னு நான் வாழ்நாளில் நிறைய வாஞ்சைகள் இருக்கலாம். ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நீங்களும் ஒரு கரங்களை நீட்டும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால், மனதில் அந்த பாரம் இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்க. நிச்சயமாக அந்த ஆலயம் கட்டுகிற காரியத்தில் உங்களுடைய கரத்தை நீட்டுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.